ஹாய் அண்ட் ஹலோ வெல்கம் டு சேனல் தோன விகாஷ். இப்போ சேனலில் பார்க்குறது ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி. இதை மட்டும் படித்தால் போதும், எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸி எஃப்எம்எம். அஃபிலியேட்டட் காலேஜில் படித்தாலும், அட்டானமஸில் படித்தாலும், டிம்மில் படித்தாலும் நமக்கு இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸை ஃபாலோ பண்ணலாம். ரெகுலேஷன் 2021க்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் தான் கொடுக்க போகிறோம். வாட்ஸ்அப் சேனல் நேம் பாஸ் ஈஸி, இன்ஸ்டாகிராம் ஐடி விக்னேஷ் தோன விகாஷ். வாட்ஸ்அப் சேனல் லிங்க்கும் இன்ஸ்டாகிராமோட குரூப் சாட் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது மட்டும் நம்ம லாஸ்ட்டில் எப்படி ஏஐ யூஸ் பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்க்குறது ரெகுலேஷன் 21 இருக்கிற ஒரு சப்ஜெக்ட் ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் அண்ட் மிஷினரி. இந்த சப்ஜெக்டோட இம்பார்ட்டன்ட் பண்ணி கொடுத்தவங்க மிஸ்டர் வடிவேல் கண்ணன் சார். ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லையும் கைட்லைன்ஸ் தான் வீடியோஸ் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். சார் ரொம்ப டீட்டெயிலாக இன்றைக்கி பார்த்தப்போ கூட எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. தேங்க்ஸ் டு வடிவேல் கண்ணன் சார். இப்போ இந்த எஃப்எம்மில் 21 ரெகுலேஷனில் நமக்கு யூனிட் 1 எடுத்துக்குவோம். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நமக்கு ஸ்பிட் கேட்குற சான்ஸ் நிறையா இருக்குது. ஒரு 4 மார்க் வரைக்கும் கொஸ்டின் கேட்கலாம், அப்புறம் வந்து 9 மார்க் கேட்கலாம். அந்த மாதிரி கேட்க சான்ஸ் இருக்குது. இதில் நம்ம யூனிட் 1ல் நம்ம 2 ஹாஃபாக டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட் ஹாஃபில் ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது இது ரொம்ப பேசிக்ஸு. செகண்ட் ஹாஃப் எடுத்தோம் அப்படின்னா ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னு ஒரு இது இருக்குது. இதில் நம்ம ஸ்டூடெண்ட் இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும், கம்பல்சரி கொஷின் வரும் அப்படின்னா அந்த ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து கொஷின் வரும். இந்த ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டிலேருந்து உங்களுக்கு பேசிக்காகவே தெரியும், விஸ்காசிட்டினா என்ன, ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டியோட பேசிக் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே தெரியும். இது வந்து 2 மார்க் இல்லை 4 மார்க் வரைக்கும் கொஷின்ஸ் வரலாம். ஒரு ஃப்ளூயிட் ப்ராப்பர்ட்டியில் கொஷின் வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து விஸ்காசிட்டி பேஸ் பண்ணி வரும். ஒரு டெம்பரேச்சர் அப்போ விஸ்காசிட்டி எப்படி பிஹேவ் பண்ணுதுன்ற மாதிரி கொஷின்ஸ் வரும். இப்போ நீங்கள் வந்து என்ன சின்ன ப்ராப்பர்ட்டிஸ் பார்க்கும்போது 2 மார்க்கில் கேட்கலாம். இந்த விஸ்காசிட்டி பேஸ் ப்ராப்ளம் வந்து 30 மார்க் கொஷினில் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ். ஏன்னா எல்லா ப்ராப்ளமும் நீங்கள் நிறைய டைப்ஸ் எல்லா இடத்தையும் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அதே நீங்கள் ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ் இருந்தீங்க அப்படின்னா அதில் நீங்கள் டெரிவேஷனாக பார்த்தீங்கன்னா பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் ஒரு டெரிவேஷனாக இருக்கும், அப்புறம் கண்டினியூட்டி ஈக்குவேஷன் டெரிவேஷனாக இருக்கும். அந்த Q = AVன்னு நீங்கள் சால்வ் பண்ணியிருப்பீங்க. அப்புறம் ப்ராப்ளம் சைடு பார்த்தோம் அப்படின்னா பெர்னோலிஸ் ஈக்குவேஷன் பேஸ்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும். அதில் வந்து ஆர்ஃபேஸ் மீட்டர் அப்புறம் வெர்ச்சுரி மீட்டர்லாம் வச்சு நமக்கு ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. ஸோ வந்து இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி ஒரு பார்ட் படிக்கணும், கம்பல்சரி கொஸ்டின் அட்டன் பண்ணணும்னா அவங்க இந்த ஃப்ளோ கேரக்டரிஸ்டிக்ஸ்லேருந்து கொஸ்டின் அட்டன் பண்ணலாம். படித்தா கண்டிப்பாக அட்டன் பண்ண முடியும். எதை படித்தாலும் ரொம்ப தெளிவாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் அட்டன் பண்ணுற அளவுக்கு நீங்கள் படிக்கணும். சரிங்களா? இப்போ நீங்கள் இந்த ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃப் இருக்குது, அதை படிச்சிட்டிங்க. அடுத்து நீங்கள் ஃபர்தராக படிக்கணும் அப்படின்னா நீங்கள் மேனோமீட்டர், ப்ரெஷர், பியான்சி இதை பற்றி படிக்கலாம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லை. நீங்கள் வந்து ஒரு வேளை ஒரு 16 மார்க்லேயோ இல்லை 2 மார்க் 3 மார்க் ஒரு 4 மார்க்கில் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் அட்டன் பண்ணணும்னா இதுலேருந்து கேட்டால் அட்டன் பண்ணணும்னா நீங்கள் இதை படிச்சுக்கலாம். மேனோமீட்டர், ப்ரெஷரை பற்றி, பியான்சியை பற்றி படிச்சுக்கலாம். யூனிட் 2ல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு 3 ஹெட்டிங்கை டிவைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளோ த்ரூ பைப்ஸ், அடுத்து வந்து சர்க்குலர் கான்டியூட், அடுத்து பவுண்டரி லேயர். இதில் நம்ம இந்த ஃபஸ்ட்டு இருக்குது இல்லையா ஃப்ளோ த்ரூ பைப்ஸ், இந்த ஃப்ளோ த்ரூ பைப்ஸை வந்து நம்ம ஒரு இதாக பிடிச்சிக்கலாம். இந்த சர்க்குலர் கான்டியூட்டும் பவுண்டரி லேயரும் சேர்த்து ஒரு செகண்ட் ஹாஃபாக வச்சுக்கலாம். அப்போ ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம எது வந்து கண்டிப்பாக படிக்கணும் அப்படின்னா இந்த ஃப்ளோ த்ரூ பைப்ஸை கம்பல்சரி படிக்கணும். இதுலேருந்து தான் கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. சில சமயங்களில் ஃபஸ்ட் ஹாஃபும் ஃப்ளோ த்ரூ பைப்ஸ்லேயே வரும், செகண்ட் ஹாஃபும் ஃப்ளோ த்ரூ பைப்பில் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ். அதனால் ஃப்ளோ த்ரூ பைப் படித்து முடிச்சுட்டு தான் நீங்கள் அடுத்து நெக்ஸ்ட்டு இது பாட்டுக்கே போகணும். ஃப்ளோ த்ரூ பைப்பில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து என்ன டாபிக் கவர் தான் பார்க்கலாம். டைசி வெய்பக் ஈக்குவேஷன் இருக்குது, சார்ஜஸ் ஃபார்முலா படிக்கணும். இப்போ டுபிட் ஈக்குவேஷன், இந்த டுபிட் ஈக்குவேஷன் பார்த்தோம் அப்படின்னா ஈக்குவல் பைப்ஸ்லாம் வரும். அப்புறம் பைப்ஸ் இன் சீரீஸ் அண்ட் பேரலல் அதுலேருந்து கொஷின் கேட்கலாம். அப்புறம் மேஜர் அண்ட் மைனர் ப்ராப்ளம் கேட்கலாம். அதுக்காக ஃபார்முலா எழுதிருக்காங்க சார், வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக ஃபார்முலா எழுதிருக்காங்க, ஃபார்முலா சொல்லதில்லை. ஸோ இந்த டாப்பிக்கெல்லாம் நீங்கள் படித்து முடிச்சுட்டு தான் அடுத்து நீங்கள் வந்து சர்க்குலர் கான்டியூட்டுக்கும் பவுண்டரி லேயருக்கு வரணும். இங்கே சர்க்குலர் கான்டியூட் எடுத்தோம் அப்படின்னா இந்த ஹேஜன் பாய்சல்ஸ் ஃபார்முலா வந்து டெரிவேஷன் கேட்கலாம். டெரிவேஷன் என்ன கண்டிஷன் கொடுத்துட்டாங்க, ஃபைனல் அவுட்புட் என்னன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்து பவுண்டரி லேயரை பொறுத்த வரைக்கும் நமக்கு பவுண்டரி லேயர் திக்னஸ்லேருந்து ப்ராப்ளம் கேட்கலாம். அப்புறம் மொமெண்டம் திக்னஸ் கேட்கலாம், எனர்ஜி திக்னஸ் கேட்கலாம். சரிங்களா? இதில் நம்ம இந்த 3 பார்ட்டில் ஃபஸ்ட்டு நம்ம இது படித்து முடிச்சிட்டோம், ஃப்ளோ பைப் படித்து முடிச்சிட்டிங்க. அடுத்து சர்க்குலர் கான்டியூட் படிக்கணும், பவுண்டரி லேயர் படிக்கணும்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோ த்ரூ பைப்ஸ் கம்பல்சரி படித்து முடிச்சிடணும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் தரவானதுக்கப்புறம் நீங்கள் பவுண்டரி லேயர் படிக்கணும். உங்களுக்கு அப்புறமும் உங்களுக்கு படிக்கணும், பவுண்டரி லேயர் முடிச்சாச்சு அப்படின்னா தேர்டு சான்ஸாக தான் நீங்கள் சர்க்குலர் கான்டியூட் வச்சுக்கணும். சரி, இந்த ஆர்டரில் படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஈஸியாக அதில் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். யூனிட் 2ல் யூனிட் 3 எடுத்தோம் அப்படின்னா மோடல் அனாலிசிஸ், டைமென்ஷனல் அனாலிசிஸ்ன்னு இருக்குது. இதில் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா 2 ஹாஃபில் டைமென்ஷனல் அனாலிஸை கம்பல்சரி படிக்கணும். மோடல் அனாலிசிஸ் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்லை. ஸோ டைமென்ஷனல் அனாலிசிஸ் எடுத்தீங்க அப்படின்னா ரேலைஸ் மெத்தட் அப்படின்னு இருக்கும், பக்கிங்ஹாம் பை தியரம் இருக்கும். இது வந்து ப்ராப்ளம் வரலாம், டெரிவேஷன் வரலாம்.
ஸோ இது வந்து யூனிட் 3ல நம்ம செகண்ட் ஹாஃப் தான் இம்பார்ட்டன்ட் நம்ம பார்த்துட்ருக்கோம். அப்புறம் மோடல் அனலைஸ் எடுத்தீங்க அப்படின்னா 5 நான் டைமென்ஷனல் நம்பர்லேருந்து 2 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தோம்னா ரெனால்ட்ஸ் மாடல் லா அப்படின்னு இருக்குது சரிங்களா. இது 2 தான். இந்த 5 டைமென்ஷனல் நம்பர் என்னென்ன அப்படின்னா வெபர் நம்பர், மேக் நம்பர், ஆயிலர் நம்பர், ஃப்ராட் நம்பர், ரெனால்ட்ஸ் நம்பர். இது எல்லாமே வந்து 5 நம்பர். இதுலேருந்து 2 மார்க் கேட்கறதுக்கான பாசிபிள் நிறையா. ஏற்கனவே நீங்கள் அடுத்தடுத்த இதில் படிப்பீங்க, செமஸ்டரில் படிப்பீங்க. பேசிக் டெஃபினேஷன் தெரிஞ்சுக்குங்க. அடுத்து யூனிட் 4. யூனிட் 4 பார்த்தோம் அப்படின்னா டர்பைன். இந்த டர்பைனை நம்ம வந்து பேசிக்காக 2 பார்ட்டாக டிவைட் பண்ணலாம். ஒன்று வந்து இம்பல்ஸ் டர்பைன், இன்னொன்று வந்து ரியாக்ஷன் டர்பைன். இந்த இம்பல்ஸ் டர்பைன் எடுத்தீங்க அப்படின்னா அதில் வந்து பெல்டான் வீல் டர்பைன் இம்பல்ஸ் டர்பைனாக இருக்கும். இந்த ஃப்ரான்சிஸ், கப்லான், ஆக்சல் டர்பைன் எல்லாமே ரியாக்ஷன் டர்பைனாக இருக்கும். இந்த டர்பைனில் வந்து யூனிட் 5 ஃபுல்லாகவே தியரியாக தான் இருக்கும். மேக்ஸிமம் டர்பைனோட உங்களுக்கு அந்த ஒர்க்கிங் பிரின்சிபல் இந்த மாதிரி தான் கேட்க போகிறாங்க ரைட்டுங்களா. இதில் ஸ்பெசிஃபிக் ஸ்பீட் ஆஃப் டர்பைனை பற்றி கொஞ்சம் படிச்சுக்கணும். எந்த ஸ்பீடை வச்சு எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க தெரிஞ்சுக்கணும். பெர்ஃபார்மன்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். டர்பைனோட டெஃபினேஷன், இம்பல்ஸ்னால் என்ன, ரியாக்ஷன்னா என்ன, ஃப்ரான்ஸ் எப்படி வந்து டிஃபைன் பண்ணுறாங்க, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். இது மட்டும் இல்லாமல் அடிஷ்னலாக இந்த தியரி இல்லாமல் ப்ராப்ளமாக கேட்டாங்கன்னா இம்பேக்ட் ஆஃப் ஜெட்லேருந்து ப்ராப்ளம் கேட்கலாம். அதில் வெலாசிட்டி ட்ரையாங்கிள் உங்களை சால்வ் பண்ண சொல்லலாம் சரிங்களா. அது பேஸ் ப்ராப்ளம் நம்ம இன்லெட் அண்ட் அவுட்லெட் கண்டிஷன்ஸ் கொடுத்துருவாங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்யணும், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். தியரியும் இருக்கலாம். மேக்ஸிமம் தியரி ஒரு பார்ட் கண்டிப்பாக வந்துடும், ப்ராப்ளம் வந்துடும். நீங்கள் வந்து தியரியை ஃபஸ்ட்டு கவர் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ராப்ளம்க்கு வாங்க, ஈஸியாக இருக்கும். அடுத்து யூனிட் 5ல் நம்ம வெறும் பம்பு தான் இருக்குது. பம்பில் பார்த்தோம் அப்படின்னா ஒன்று சென்ட்ரிஃபிகல் பம்ப், இன்னொன்று வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் சென்ட்ரிஃபிகல் பம்ப், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். இந்த பம்பில் சென்ட்ரிஃபிகல் பம்புக்கு இன்னொரு பார்த்தோம் அப்படின்னா ரோட்டரி பம்ப் சரிங்களா. ரொட்டேட்டிங் ரோட்டரி பம்ப். இப்போ சென்ட்ரிஃபிகல் பம்ப் எடுத்தோம் அப்படின்னா சென்ட்ரிஃபிகல் பம்பில் இருக்க பிரின்சிபல், அதோட ஒர்க்கிங் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். டைப் ஆஃப் கேசிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணும். சென்ட்ரிஃபிகல் எப்படி கேசிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் இந்த சென்ட்ரிஃபிகல் பம்ப் பற்றி ஃபுல்லாக எழுதிடுவீங்க. அப்புறம் இந்த ரொட்டேட்டிங் பம்ப் இல்லை ரோட்டரி பம்ப் நீங்கள் வந்தீங்கன்னா அதில் கியர் பம்ப், வெயின் பம்ப், ஸ்க்ரூ பம்ப், அப்போ அடிஷனலாக லோ பம்ப்னு ஆட் பண்ணிக்கோங்க. லோ பம்பை பற்றி கேட்டுக்கலாம். இதில் அதுக்கு அடுத்தப்புறம் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் எடுத்தோம் அப்படின்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்போட ஒர்க்கிங் பிரின்சிபல் தெரிஞ்சுக்கணும். சில சமயங்களில் ரெசிப்ரோகேட்டிங் பம்பில் ப்ராப்ளம் கேட்குறாங்க. அப்புறம் இண்டிகேட்டர் டயக்ராம் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஆக்சலரேஷன் ஹெட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வந்து ரெசிப்ரோகேட்டிங் பம்பில். இந்த 2 ஆஃபில், அதாவது ஒரு சென்ட்ரிஃபிகல் பம்ப்லேருந்து கொஸ்டின் வரும், இன்னும் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்லேருந்து கொஸ்டின் வரும். இந்த 2 ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஹாஃபில் எது இம்பார்ட்டண்ட்டாக படிக்கணும் அப்படின்னா அவங்க இந்த சென்ட்ரிஃபிகல் பம்பும் ரொட்டேட்டிங் பம்ப் கம்பல்சரி படிச்சுக்கணும் ஸ்டூடெண்ட்ஸு. இதுலேருந்து ப்ராப்ளம் கேட்கறதுனால உங்களுக்கு தியரி பார்ட் வரும்போது யூனிட் 5ல் நீங்கள் ஈஸியாக தியரி அட்டன் பண்ணிடலாம். இந்த சரிங்களா. இதான் வந்து யூனிட் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்கிற இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ். தேங்க்ஸ் டு வடிவேல் கண்ணன் சார், ரொம்ப டீட்டெயிலாக நமக்கு எல்லாம் எழுதி கொடுத்துட்டாங்க, எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. இப்போ ஏஐ வந்து எஃப்எம்எம்க்கு ஏஐ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏஐ வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து நீங்கள் ஒரு ப்ராப்ளம் கொடுக்குறீங்க, அதுக்கு ப்ராப்ளம் கேட்குறீங்க அப்படின்னா அது ஆன்சர் கொடுக்கும். ஆனால் ஆன்சர் வந்து கண்டிப்பாக மேக்ஸிமம் வந்து கரெக்டாக இருக்காது, ஒரு அப்ராக்சிமேட் ஆன்சர் தான் கொடுக்கும். ஃபார்முலா வந்து நீங்கள் என்ன எப்படி பார்க்கலாம் அப்படின்னா ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு மெத்தட் தெரியும், ஆனால் இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு தெரியல, அதாவது எங்கேருந்து ஆரம்பிக்க முடிக்கிறதுன்னு தெரியாத பட்சத்தில் நீங்கள் அப்படி ஏஐயில் போட்டுட்டு ஏஐ எப்படி சால்வ் பண்ணியிருக்கு, எந்த மெத்தடில் சால்வ் பண்ணியிருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த மெத்தடில் நீங்கள் சால்வ் பண்ணலாமே தவிர ஏஐ கொடுக்குற முழு ஆன்சர் அப்படியே எடுத்து சால்வ் பண்ணோம் அப்படின்னா ஆன்சர் கரெக்டாக வராது. அதேமாரி தியரி சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும் ஏஐ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்ட்டுக்கு ஏஐ வந்து பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்காது. உங்களை ஆன்சர் வந்து கொடுக்கும், அது எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குன்றது அந்த இதில் வந்து ட்ரஸ்ட்டு அந்த அளவுக்கு கிடையாது ஏஐயில். அதே மாதிரி நீங்கள் ஒரு சிலபஸையே நீங்கள் ஃபுல்லாக போட்டுட்டு நீங்கள் நோட்ஸ் கொடுங்க அப்படின்னா ஏஐ கொடுக்குற நோட்ஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக இருக்கும், அதனால் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்காது. அப்போ யூனிட் வைஸ் கொடுக்கலாமா கேட்டால் ஒரு யூனிட்டை மட்டும் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஒரு யூனிட் வைஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணாலுமே உங்களுக்கு நோட்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. நீங்கள் ஒரு டாபிக் எடுத்துகிட்டு இந்த டாப்பிக்கில் நான் 16 மார்க் எழுதுகிற அளவுக்கு எனக்கு வேணும் அப்படிங்க ப்ராம்ப்ட் கரெக்டாக கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அந்த கொடுக்குற அதாவது ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கும். இன்னொன்று ஏஐயில் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் இப்போ படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் நோட்ஸ் ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி முடிச்சுட்டு உங்களோட ஃபேக்கல்ட்டியோ உங்கள் சீனியர்ட்டியோ நோட்ஸை காமிங்க, ரிலவெண்ட்டாக இருக்கா அப்படின்னு காமிங்க. ரிலவெண்ட்டாக இருந்தால் மட்டும் படிங்க, இல்லைனா வந்து வேறு ஏதாச்சும் நோட்ஸ் நீங்கள் ஏற்பாடு பண்ணி படிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வாங்கி படிங்க. அப்புறம் 2 மார்க் எழுதும் போதும் சரி, 16 மார்க் எழுதும் போதும் சரி, கண்டிப்பாக ஜாமெட்ரிக்கல் அப்ரோச் அப்படின்னா அதாவது ஒரு டயராம் இருக்குது அப்படின்னா கம்பல்சரி டயராம் ஆகணும். சென்ட்ரிஃபிகல் பம்ப் இருக்குன்னா சென்ட்ரிஃபிகல் பம்ப் வரைஞ்சிட்டு தான் அடுத்து எழுதணும். இப்போ நீங்கள் ஜென்ரல் நம்ம ஏஐட்ட வந்து நம்ம ப்ராம்ப்ட் கொடுத்து என்கொயரி பண்ணும்போது வெறும் தியரி மட்டும் தான் கொடுக்கும், ரொம்ப ரேராக தான் டயராம் கொடுக்கும். ஸோ நீங்கள் வந்து மேக்ஸிமம் எங்கெல்லாம் டயராம் யூஸ் பண்ண முடியுமோ அந்த இடத்துல டயராம் யூஸ் பண்ணுங்கள், மார்க் கம்பல்சரி வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்,
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேவையான ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.